நேற்று நைட் டின்னர் வெளில போய் சாப்பிட்டு வரலான்னு 3 பேர் கிளம்பிட்டு இருந்தோம். டைம் கொஞ்சம் இருந்தனால அப்படியே வெளியில எங்கன்னா போயிட்டு போலான்னு டவுன் ஹால் சைடு வண்டியை விட்டாச்சு. ரொம்ப நாளாவே ஹேண்ட் பேக் ஒன்று புதுசா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த பேக் கிட்டத்தட்ட வாங்கி ரொம்ப வருஷமாச்சு. எப்போ வாங்கினேன்னு எனக்கே தெரியல. இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணவும் நல்லா இருக்கு, எந்த டேமேஜ் ஆகல. இருந்தாலும் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு வேற ஒன்று புதுசா வாங்கிடலான்னு பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். இந்த சரவணா ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணதுல இருந்தே போகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். நேற்று அங்கேயும் போயாச்சு. நேரம் 4th floor தான் ஃபர்ஸ்ட் போகணும். அதான் தீபாவளி முடிஞ்சிருச்சே கூட்டம் இருக்காதுன்னு பார்த்தா நேற்று கோயம்புத்தூர்ல பாதி பேர் அங்கதான் இருந்திருப்பாங்க போல. நகர முடியல, அவ்வளோ கூட்டம். சரி ஓகே, போனதுக்கு எதனா வாங்கிட்டு போலாமே சின்னதா கிச்சனுக்கு மட்டும் 2-3 திங்ஸ் வாங்கிட்டு நேரா டின்னர் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். நாங்க சாப்பிட போலான்னு பிளான் பண்ணது வேற ஒரு ரெஸ்டாரண்ட். ஆனா அதுக்குள்ள கன்ஃபியூஷன் ஆகி பிளான் சேஞ்ச் ஆகிட்டு நாங்க வழக்கம் போல எப்பயும் போற இடத்துக்கே சாப்பிட வந்துட்டோம். இங்க பிரியாணி எப்பவுமே சூப்பரா இருக்கும். ஆனா நேற்று பிரியாணி மாஸ்டர் எதுவும் கோவமா இருந்தாரா இல்ல வேற யாரையும் மாத்திட்டாங்களான்னு தெரியல, நல்லாவே இல்ல. பிரியாணி மட்டும் எப்பவுமே ஷேர் பண்ண மாட்டேன். ஆனா நேற்று அப்படியே லோகியப்பா சைடு நகர்த்தி விட்டுட்டு எனக்கு பிளேட் சவர்மா ஒன்று ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். கூடவே சிக்கன் தந்தூரி ஆர்டர் பண்ணிருந்தோம். பிரியாணி மட்டும் கொஞ்சம் சொதப்பிருச்சு, மத்த எல்லாமே டேஸ்ட் சூப்பரா இருந்தது. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீடு வந்து சேர்ந்தாச்சு. அவ்வளவுதான். நாளைக்கு இன்னொரு மினி vlogல உங்களை மீட் பண்றேன். பாய்.